யோபாசனம் சௌச்சம் ஆச்சாரியோபாசனம் என்று யார் ஒருவர் நம்மை வழிநடத்துகிறாரோ இது குற்றம், இது நல்லது கிடையாது, உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இது நல்லது செய்யும், இதை செய்யாதே, இதை பேசாதே, இதை உண்ணாதே என்று நமக்கு யார் அறிவுரை சொல்லி நம்மை வழிநடத்துகிறார்களோ அவர்கள்தான் ஆச்சாரியர்கள், நல்ல நடத்தையை கற்றுக் கொடுப்பவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் ஆச்சாரியோபாசனம் செய்வ, அவர்களுடைய உபாசனம் அவர்களை நாம் சேவிக்க வேண்டும், அவர்களுக்கு சேவைகள் செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும், அவர்கள் சொல் பேச்சை நாம் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். சௌச்சம் என்று சொன்னால் சுத்தமாக இருப்பது. எந்த உணவை பெரியவர்கள் உண்ணாதே இது உடலுக்கு கேடு என்று சொல்கிறார்களோ, மது மாமிசம் தின்பது, மதுவை அதாவது பிற உயிரை கொன்று உயிரை பறிகொடுத்து அந்த உயிரை வாழ விடாமல் அதனுடைய வாழ்க்கையை பாதியிலேயே அபகரித்து அதை தின்று நம் உடலை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது மிகவும் குற்றமானது. அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி